உலகத்திலே அதிகமா டவுன்லோட் பண்ண ஆப் வந்து வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஜிம்னு ஒருத்தர், அவர் உக்ரைன் நாட்டுல இருந்து அமெரிக்காக்கு தப்பி வராப்ல. உக்ரைன்ல பெரிய பிரச்சனை, அவருக்கு வறுமை இருக்குது, வேற வழி இல்லாம அமெரிக்காக்கு தப்பி வராப்ல. கிடைக்கிற ஜாப் எல்லாம் பண்றாப்ல. ஹோட்டல்ல சர்விங் இருந்தா பாக்குறாப்ல, வெளில பெட்ரோல் போடுறதுனா பெட்ரோல் போடுறாப்ல, டிரைவர் வேலை பாக்குறாப்ல, எல்லா வேலையும் பாக்குறாப்ல. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவருக்கு என்ன வேலை பண்ணாலும் கூட காலேஜ் படிக்க முடியல. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் பிரெயின் என்ன சொல்றாரு, நீ படிச்சது போதும், நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப ஜிம் சொல்றாரு, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. நீ படிக்கணும்னு ஆசைப்படுற சரிதான், நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், ஆனா நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா பணம் இல்ல, வேற வழி இல்ல, 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலாம்னு கூப்பிடாப்ல. 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலாம்னு போறாங்க. முதல்ல தொழில் ஆரம்பிக்கல. Facebook இருக்குல்ல, Facebookல வேலை கேக்குறாங்க. Facebookல வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவோம்னு சொல்லி அவங்க வந்து Facebook இமெயில் அனுப்புறாங்க. Facebook என்ன பண்றாங்கன்னா, நீ Facebookல வர அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல, சோ அதனால யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி Facebook அவங்களோட வேலையை ரிஜெக்ட் பண்ணுது. ட்விட்டருக்கு போறாங்க. ட்விட்டருக்கு போனா கூட ட்விட்டரும் என்ன பண்றாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ உனக்கு வேலை இல்ல அப்படின்னு. அப்ப 2 இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட 2 பேர். சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம முதல்ல பேசின மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், நமக்கு வேலைக்கு போறதெல்லாம் சரியா வராது, நமக்கு வேலை யாரும் கொடுக்கல, நாம ஏன் தொழில் பண்ணக்கூடாதுன்னு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆரம்பிச்சதுதான் இந்த வாட்ஸ்அப். எந்த கம்பெனி உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னுச்சோ அதே கம்பெனி வாட்ஸ்அப்பை வாங்குச்சு. Facebook வாட்ஸ்அப்பை வாங்கினாங்க. எவ்வளவு பணத்துக்கு தெரியுமா? 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு. உழைப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்